இன்றைக்கு வந்து கோழிச்சதையோட தேங்காய் பால் சேர்த்து ஒரு கறி உண்டு வச்சு காட்டப்போகிறோம். முதல்ல வந்து கோழிச்சதையை கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் ஒரு வதக்கி எடுக்க வேணும். சதையை வந்து நான் இப்படி சின்ன வெட்டி எடுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வெட்டலாம், இல்லைன்னா நெல் சேரமாக வெட்டலாம். உங்களோட விருப்பத்துக்கு வெட்டி எடுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பையும் சேர்த்தோம். நல்லா பொரியக்கூடாது, ஒரு அவிஞ்ச மாதிரி வந்தோடனே வதக்கி எடுக்க வேணும். இப்போ வந்து அவிஞ்சிட்டுது. இப்போ இந்த கோழிச்சதையை எடுப்போம் மாண்டி. இது வந்து இதே சட்டிக்குள்ளே ஒரு 4 உள்ளிப்பல் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி, அதோட ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா சின்ன வெட்டி போட்டு வதக்க வேணும். இனி வந்து கொஞ்சம் வெங்காயம் நல்லா சின்ன வெட்டி அதையும் இதோட சேர்த்து வதக்கும். வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்ப்போம். அப்படி கருவேப்பிலை இல்லாட்டி போடாமல் விடலாம். இது வந்து ரெட் கறி பேஸ்ட்டுன்னு சொல்லி சைனீஸ் கடையில் விற்கிது. இது சின்ன ஒரு டின்லையும் இருக்கிறது, சில வேளை இப்படி பேக்கெட்லேயும் இருக்குது. இதுவும் வந்து சில்லி சோஸ் என்று விற்கிது சைனீஸ் கடையில். அதுவும் உங்களோட விருப்பத்துக்கு கொஞ்சம் போடலாம். பேஸ்ட் அதில் போடைக்கு ஒரு உப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் கூட்டி போட்டுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் உண்டா சேர்த்து நல்லா கலந்து போட்டு இந்த தேங்காய் பாலை விட வேணும். இப்போ வந்து இந்த புளிஞ்செடுத்த தேங்காய் பாலை சேர்ப்போம். இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம். கோழி சதைக்கு முதல்ல ஏற்கனவே போட்டதை இப்போ இதுக்கு ஒரு கொஞ்சமாக போடுவோம். இப்போ வந்து எல்லாம் நல்லா கொதிச்சிட்டுது. நல்லா சின்ன வெட்டி வச்ச கீரையை சேர்ப்போம். இப்போ வந்து அந்த எண்ணெயில் பொரித்து வச்ச கோழியை இதோட சேர்ப்போம். பாதி தேசிக்காப்புளி இதுக்குள்ளே விட வேணும். இப்போ வந்து கோழிச்சதை தேங்காய் பால் சேர்த்த கோழிச்சதை கறி ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க, இப்படி இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். இது வந்து சோத்துக்கு சாப்பிடலாம், பஸ்தாக்கு சாப்பிடலாம், புட்டுக்கு சாப்பிடலாம், நல்லா இருக்கும்.